ஹாய் நண்பர்களே. இப்போ ஏஐ சம்பந்தமான விஷயத்தை பற்றி நம்ம ஏஐ ஜென்ரேஷன் ஜென்சின்னு சொல்கிற மாதிரி இன்னைக்கு ஏஐ ஜென்ரேஷன் அப்படிங்கிறது இன்னைக்கு வேர்ல்டு முழுக்க இன்னைக்கு பேசும் பொருளாக மட்டும் இல்லாமல் எல்லாம் நாளைய ஃபியூச்சரு எல்லா தொழிலையும் எல்லாம் கோலாய்ச்ச போகுதுன்னு சொல்லலாம். அப்படிப்பட்ட இதில் ஃபியூச்சரில் வரக்கூடிய அந்த ஏஐ சம்பந்தமாக வரக்கூடிய விஷயங்கள்ல எனக்கு விரிவாக நிபுணர் மூலமாக எனக்கு எக்ஸ்பர்ட் பேசினாங்க. டாக்டர் ஜோசப் அவங்க விரிவாக பேசினாங்க. அதோடைய தொடர்ச்சியாக அந்த ஏஐயோடைய எக்கானமி அப்படிங்கிற ஒரு விஷயம், ஏஐ வளர்ச்சினால ஏற்படக்கூடிய இன்னைக்கு குளோபல் எக்கானமி, அதே நேரத்தில் நாலேஜ் எக்கானமி, இந்த ரெண்டுக்குமான மாற்றங்கள் வேறுபாடுகள் என்ன என்பதுதான் இப்போ இந்த உங்க செகண்ட் பார்ட்ல நம்ம பேச போறோம். நண்பர்களே, பார்க்கறதுக்கு முன்பாக உங்களுடைய புதிய பரிமாணம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுடைய அந்த பெல் பட்டனையும் எடுத்துக்கோங்க. நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். வணக்கம் சார். மீண்டும் நம்ம பேசுறதுல ஏஐ சம்பந்தமா பேசிட்டு வரோம் சார். அதுல இந்த குளோபல் எக்கானமி, அது மட்டும் இல்லாம நாலேஜ் எக்கானமி, இந்த ரெண்டுங்கிறது ஒரு வித்தியாசமான ஒரு கோணமா இருக்கு பாருங்க. அதை பத்தி உங்க கருத்து? சமீபமா பார்த்துருப்பீங்க நியூஸ்ல கூட, அவர் ட்ரம்ப் என்ன பண்றாங்க, அந்த என்டையர் ஃபெடரல் கவர்மெண்ட்ல எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்றாங்களோ ஆந்த்ராபிக்க ஸ்டாப் சார் அப்படின்றாங்க. ஏன் ஸ்டாப் பண்ண சொல்றாங்க அப்படின்னா, நேஷனல் செக்யூரிட்டிக்கு எகெயின்ஸ்டா போகுது. அப்போ அந்த ஒரு கவர்மெண்ட் முடிவு பண்ணுது. ஏதோ சில அதாவது காரணங்கள் பல இருக்கலாம், ஆனா முக்கியமான ஒரு காரணம் கண்டிப்பா அதனால பாதிப்புகள் இருக்குன்னு அவங்க வல்லுநர்கள் சொல்லியிருக்க வாய்ப்பு இருக்கு. அதனால நிப்பாட்டி இருக்காங்க. இதனால அந்த கம்பெனியை ஓவர் நைட்ல அவங்களுடைய எல்லா ப்ராடக்ட்ஸையும் ரிமூவ் பண்றாங்க வந்துட்டாங்க. அப்போ அந்த கம்பெனியோட எக்கானமி என்ன பெரிய விஷயம் அப்படிதான் கீழே போயிடும் டோட்டலா. அப்படின்னா இது என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, ஒரு விசித்திரமா 2 மடங்கு இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. எப்படின்னு பார்த்தீங்க, எப்படி கிளாடு அப்படின்ற அந்த சிஸ்டம், அந்த ஏஐ சிஸ்டம், கிளாடி அப்படின்றது அந்த சிஸ்டம் என்ன ஆயிடுச்சு, மக்கள் மத்தியில, மற்ற சின்ன சின்ன கம்பெனி மத்தியில கிடைக்காத ஒரு பொருள் சாதாரண விலைக்கு கிடைக்கிறப்போ எல்லாரும் அதுக்கு அடாப்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு டிஃபென்ஸ் சிஸ்டம், ஒரு நாட்டினுடைய டிஃபென்ஸ் சிஸ்டமே பார்த்து இந்த சிஸ்டமை எனக்கு கிடைக்கிற நான் ஏன் யூஸ் பண்ண. இதுல ஒரு கேள்வி இருக்கு, அது அடாப்டிங்கிற ஒரு கேள்வி இதுல இருக்கு. இது ஏன் சொல்றேன்னா, ஏஐ பேஸ்ட் எக்கானமி நீங்க சொன்னனால இது ஒரு எக்ஸாம்பிளா கொண்டுறேன். இப்படியும் சில விஷயங்கள் ஏஐ மாற்றி கொண்டு இருக்குது. தன்னை அவங்களே இருக்கு, அந்த கம்பெனிக்காரங்களே எதிர்பார்க்கல. இன்னைக்கு நிறைய நிறுவனங்கள்ல சாட் ஜிபிடிக்கு பதிலா அந்த கிளாட் யூஸ் பண்றாங்க. ஆமா, அது பாத்துறேன். சோ அப்போ அதனுடைய வளர்ச்சி எவ்வளவு தூரம் பரிமாண வளர்ச்சியா இருக்குது. இப்போ இன்னைக்கு வரைக்குமே பாத்தீங்கன்னா அவங்களோடது டவுன் ஆகல, ஏறிடுதான். இது ஒரு டைப் ஆஃப் எக்கானமி. இது ஒரு டைப் ஆஃப் எக்கானமி. ரெண்டாவது, எல்லா நிறுவனங்களுமே பட்ஜெட், அதாவது டெக்னாலஜிக்குன்னு ஒரு பட்ஜெட் ஒதுக்குவாங்க. இந்த மென்பொருள், இந்த ஹார்ட்வேர் இதெல்லாம் நான் வாங்கணும் அப்படின்னு வர்றப்போ ஏஐ அப்படின்றது டாப்ல இருக்கு, பட்ஜெட் லிஸ்ட்ல டாப்ல இருக்கு. ஆனா அது காஸ்டாவும் இருக்குல்ல சார்? காஸ்டும் இருக்கு, கண்டிப்பா இருக்கு. ஸோ இப்போ இந்த எக்கானமி சொல்றப்ப, எக்கானமின்றது 2, வரவும் செலவு 2 தான் இருக்கு. கரெக்டுங்களா? எக்கானமின்னு பொறுத்த கண்டிப்பா உங்களோட வரவு, செலவு, சேமிப்பு, இது 3மே நீங்க எக்கானமி நீங்க சொல்லலாம். ஸோ இந்த எக்கானமி வளர்ச்சி அடைய போகுது அப்படின்றது growth இருக்க போகுது. ஸோ நீங்க உங்களுடைய ப்ரொஜெக்ஷன்ஸ், ரெவென்யூ ப்ரொஜெக்ஷன்ஸ் சொல்லுவோம் இல்லையா, அந்த ரெவென்யூ ப்ரொஜெக்ஷன் இன்க்ரீஸ் ஆகணும் அப்படின்னா இந்த இடத்துல நீங்க இன்வெஸ்ட் பண்ணணும்ட்டு இருக்கு. அப்போ வல்லுநர்கள் சொல்றப்ப என்ன ஆகுது அப்படின்னா, அங்க ஒரு எக்கானமியை ஃபோர்ஸி பண்ணி இங்க ஒரு எக்ஸ்பென்ஸை ரெடி பண்றோம். இந்த எக்ஸ்பென்ஸை ரெடி பண்ணிட்டு அதை ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் பண்ணி அந்த ப்ராடக்ட்ஸ் மூலியமா எக்கானமியை திருப்பியும் போஸ்ட் பண்றோம். ஸோ கண்டிப்பா. ஸோ இந்த சைக்கிள் இப்போ அந்த பேலன்சிங் சிஸ்டம் இது என்னன்னா, அதாவது ஒவ்வொரு காலகட்டங்கள்ல ஒவ்வொரு ப்ராடக்ட் ஜிடிபிக்கு உதவி இருக்கு. ஒரு காலகட்டங்களில் அக்ரிகல்ச்சர் தான் மெயின் ஜிடிபியா இருந்தது இந்தியா. அப்புறம் ஐடி இன்னைக்கு ஐடி பொதுவாக நிறைய, அதுக்கு முன்னாடி ஆட்டோமேஷன், ஆட்டோமொபைல், மற்ற இது சர்வதேச லெவல்ல இருந்தது. ஸோ இன்னைக்கு மைனிங் ஒரு பக்கம் இருந்தது. ஸோ இன்னைக்கு ஐடி, இதை தாண்டி இன்னைக்கு இப்போ ஏஐன்னு இருக்குது. ஸோ அதனால அந்த ப்ராடக்ட்ஸ் ஒவ்வொரு காலகட்டங்களையும் ஒரு ப்ராடக்ட் வரும். அந்த ப்ராடக்ட் மூலியமா அந்த ஜிடிபி அந்த நாடுகளுக்கு இது ஒரு கேள்வியை சொல்லப்படுதுல, ஏஐ
நாலேஜ்னு சொல்றாங்க. நாலேஜ் எக்கனாமிக் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை பயன்படுத்துறாங்க. நாலேஜ் எக்கனாமிங்கிறது வந்து இப்போ எக்கனாமிக்னா குளோபல் எக்கனாமிக்னா நமக்கு பொதுப்படையா ஏழுடைய வளர்ச்சினால குளோபல் எக்கனாமிக் ஒரு 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 விதமா வந்து ஃபாஸ்டாகவும் க்ரோ ஆயிருக்கு, பல பேரை வீழ்த்தியும் இருக்கு அப்படிங்கிற விஷயத்தை பார்த்தாலும் நாலேஜ் எக்கனாமிக் அப்படிங்கிற போகும்போது அது எப்படி அது? ஓகே, நான் அதை சொல்றேன். நம்மளுடைய மறைந்த பிரசிடென்ட் திரு அப்துல் கலாம்ஜி அவர் வார்த்தை சொன்னார். அதாவது ஹியூமன் பிரெயின் இஸ் த கேபிட்டல் ஆஃப் த ஃபியூச்சர். உன்னுடைய முதலீடே உன்னோட மூளை தான். இன்னைக்கு அது உண்மையா இருக்கு. அவர் சொல்லி 15-20 வருஷம் கூட இருக்கலாம்னு நினைக்கிறேன். இன்னைக்கு அது உண்மையா இருக்கு. ஸோ இதுதான் நாலேஜ் அப்படின்றோம். நாலேஜ் எக்கானமிக்கு வரேன் நான். ஸோ இப்போ இந்த நாலேஜ் பேஸ்ட் அப்படின்னா என்னென்னலாம்? ரிசர்ச், டெவலப்மெண்ட், எஜுகேஷன், அதே மாதிரி ஸ்கில் டெவலப்மெண்ட், ஓகேங்களா, திறன் மேம்பாட்டு கீழே தான் வருது. இது எல்லாமே வந்துட்டு நாலேஜ் மேனேஜ்மெண்ட். அப்போ நான் அதுக்கு வேண்டிய இந்த ஏஐக்கு பேஸ் பண்ற கரிக்குலம் கொண்டு வரணும், ஏஐ பேஸ் பண்ற டூல்ஸ் கொண்டு வரணும். ஒரு 8வது படிக்கிற மாணவனும் புரிஞ்சுக்கிற அளவுக்கு என்னுடைய கரிக்குலமை கொண்டு வரணும். அது படிப்படியா சீரா மேலே வந்துட்டு கிராஜுவேட் ஆகி ப்ரொஃபஷன்சி லெவலை இன்க்ரீஸ் பண்ணிட்டே போய் காலேஜ் முடிச்சு ஒரு டாக்டரேட் ஆகிற வரைக்கும், டாக்டரேட்டை தாண்டி போஸ்ட் டாக்டரேட் இருக்கு, அது வரைக்கும் அது கொண்டு போகும். இதுதான் வந்துட்டு நாலேஜ் மேனேஜ்மெண்ட். இதுல எக்கானமி என்ன அப்படின்னா, இந்த நாலேஜ் மேனேஜ்மெண்ட்ல செலவு செய்யற விஷயங்கள் இன்ஸ்டிடியூஷன்ஸ் நிறைய அதிகப்படுத்த போறாங்க அவங்க பட்ஜெட்ல. ஓகேங்களா, இதுதான் வந்துட்டு உங்க நாலேஜ் எக்கானமியா வந்துட்டு நம்ம வந்து பாக்குறோம். ஏன் இது எக்கானமியா பாக்குறோம் அப்படின்னா, இந்த நாலேஜ் இருந்தா நீ இவ்வளோ இடத்துக்கு வரலாம். நீ நாலேஜ் இல்லை அப்படின்னா இந்த இடத்த வரைக்கும் நீங்க இருக்கலாம். எந்த அளவுக்கு நீங்க நாலேஜை பேஸ் பண்ணி, அப்போ அது வந்துட்டு பட்ஜெட்டை பேஸ் பண்ணி இருக்கும். இப்போ முதல்ல முன்னாடி நீங்க சொன்ன கரெக்டா ஒரு வார்த்தை சொன்னீங்க, இது வந்துட்டு எக்ஸ்பென்ஸ் இருக்கு. நம்ம யூஸ் பண்றது, இம்ப்ளிமெண்டேஷன் பண்றதுக்கு ஒரு எக்ஸ்பென்ஸ் இருக்கு. ஏன்னா எல்லாமே சப்ஸ்கிரிப்ஷன் பேசிஸ்லாம் கொடுத்துட்டுங்க. எல்லாமே இன்னைக்கு சாதாரணமா ஒரு சப்ஸ்கிரிப்ஷனே வந்து $15 வருது. இப்போ ஒரு 1000 பேர் இருக்கிற ஒரு கம்பெனில அது எவ்வளோ? அது ஹியூஜ். அது வந்துட்டு வேர்சஸ் அவங்க அதை எடுத்து இவங்க இந்த சப்ஸ்கிரிப்ஷன் மாடல்ல போய் அந்த இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணா அவங்களுக்கு பிரயோஜனமா இருக்குமான்றதையும் யோசிப்பாங்க வல்லுநர்கள். ஃபினான்ஷியல் அனாலிஸ்ட் அண்ட் அக்கௌண்டன்ஸ் வில் லுக் அட் தட். அப்போ அந்த அடாப்ஷன் பாயிண்ட் வரும் கண்டிப்பா. இப்போ அடாப்ஷன் ஃபர்ஸ்ட்ல. ஸோ ஒரு கம்பெனி ஏஐ முழுசா அடாப்ட் பண்றதுக்கு அவங்களுக்கு வேண்டிய அந்த என்விரான்மெண்ட் கரெக்டா இருக்கா, அவங்களால அச்சீவ் பண்ண முடியுமா, அவங்களால இருக்கிற லெவலை தாண்டி அடுத்த லெவல் போக முடியுமா? ஏன்னா இதே லெவல்ல போனா அவங்க சரிவு இருக்குது. ஏன்னா எல்லா பிசினஸும் ஒரு டிராப் இருக்கும், அந்த பெல் கர்வ்ல ஒரு டிராப் இருக்கும். இன்னொரு அட்வான்டேஜ் இன்னும் வேற கொண்டு வருவாங்க மேல, அது அந்த பெல் கர்வ் பாதியிலே கொண்டு வருவாங்க. ஏதாவது எப்பயுமே ரூல் வரும். ஸோ அப்படி கொண்டு வர்றப்போ நம்ம வந்து இதை வந்துட்டு பண்ண முடியுமா அப்படின்றத யோசிச்சு தான் பண்ணுவாங்க. ஸோ இந்த எக்கானமி தான் வந்துட்டு 2 வழி இருக்கு. ஒன்று சப்ளை, டிமாண்ட். டிமாண்ட் அப்படின்றது உங்களுடைய குளோபல் எக்கானமி, வேலை வாய்ப்பு, அதெல்லாம் சம்மந்தப்பட்டது. இங்க சப்ளை அப்படின்றது இங்க எஜுகேஷன் சைட்ல இருந்து திறன் மேம்பாட்டு கொடுத்து, அதான் நாலேஜ், திறமைசாலிகளை, ஏஐல திறமைசாலிகளை கொண்டு. அப்போ நான் என்ன கொடுக்க போறேன்? அப்போ நான் ஆஸ் அ பேரண்ட் நான் ஏஐல பையனை படிக்க, முன்னெல்லாம் எஞ்சிரிக்கு போன்னு சொல்றது, இப்போ ஏஐல போ. அப்போ என் பணத்தை நான் கொடுக்குறாங்க. கண்டிப்பா அந்த எக்கானமி என்ஜினுக்கு நான் பணத்தை உள்ள ஃபீட் பண்றேன், ஃபியூவல் பண்றேன். பண்டைய எக்கானமிக்கு, குளோபல் எக்கானமி, நாலேஜ் எக்கானமிக்கு ஒரு உண்மையான உள்ள வந்து எல்லாம் எதிர்பார்த்த ஒரு கேள்விதான் இது. அதில் இப்ப பொதுப்படையான ஒரு பார்வை இருக்கு. ஏஐ வந்ததுனால எல்லாத்துக்கும் வேலை காலியா போயிடும் அப்படிங்கிற ஒரு பேச்சு வந்து எனக்கு டாக்கப் வந்து உருவாகக்கூடிய விஷயம் இருக்கு. இது ஏஐ அதிகப்படியான வேலையை காலி பண்ணிடுமா, அதிகப்படியான வேலையை உருவாக்குமா? இது ஒரு நல்ல கேள்விதான் இது. ஏன்னா அது எவ்ரி அதர் கொஸ்டின் ஃப்ரம் த ஸ்டூடெண்ட், ஃப்ரம் எல்கோ வி கோ, அதுதான் வருது. இன்ஃபேக்ட் வந்து இந்த இன்டர்வியூ பார்த்துட்டு இருக்கிற நிறைய அவர்கள் எம்ப்ளாயிஸ் கூட வந்துட்டு திங்க் பண்ணுவாங்க. அவங்க வேலைகளை ஸ்பெசிஃபிக்காக அவங்க கோடிங்கில் இருந்தாங்கன்னா அவங்க திங்க் பண்ணுவாங்க, நம்ம வேலை இருக்குமா இல்லையா அப்படின்றது. ஏன்னா இன்னைக்கு வந்து பொதுவாக உலகம் முழுக்க பரவலான சண்டை அது. ஆமாம், எல்லாருமே அது அப்படிதான் இது பண்ணிட்டு இருக்கிறாங்க. இப்போ அதை நான் எப்படி வியூ பண்றேன் அப்படின்றது,
இப்போ ரயில்வேஸினுடைய கம்ப்யூட்டரைசேஷன் நடந்தது 1990 அப்போ பார்த்தீங்கன்னா எல்பிஜி லோக்கல் சொல்றேன். ஆமா லிபரலைசேஷன், பிரைவேடைசேஷன், குளோபலைசேஷன். அப்போ என்னன்னா கம்ப்யூட்டரைஸ் பண்ண போறாங்கன்னு மக்கள் கொந்தளிச்சாங்க, ரோட்டுக்கு வந்தாங்க, நிறைய பேர் தீக்குளிச்சாங்க, எல்லாம் பண்ணாங்க. அதுவே அந்த கணக்கு அன்னைக்கு இருந்த வேலை வாய்ப்புக்கும் ஒரு 5 வருஷம் கழிச்சு வேலை வாய்ப்பு பார்க்குறப்போ 400 மடங்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஒண்ணு ஓகேங்களா? ஸோ ஒரு டெக்னாலஜி ஒரு இண்டஸ்ட்ரிக்குள்ள இருந்து ஒரு ஒரு நாட்டில் புகுத்துறாங்க. அந்த டெக்னாலஜி அழிச்சிரும் நினைச்ச வேலை வாய்ப்புகளை அழிச்சிரும் நினைச்சப்போ நிறைய வேலை வாய்ப்புகளை உருவாக்குச்சு. அதே மாதிரிதான் இந்த ஏஐயும் இருக்க போகுது. ஜாப் லாஸ் அப்படின்றது இல்லாம ஜாப் டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படின்றது. ஸோ ஜாப் லாஸ் இருக்கு, ஜாப் மாற்றம். இப்போ வந்துட்டு ஒரு டிரைவர் அப்படின்னு நீங்க சொல்றவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, ஃபிளீட் மேனேஜர். எப்படி இருக்கு பேர்? சார் அது வேலை இருக்கு, ஆனா அந்த வேலை வேற ஒரு உருவத்துல வருது, பரிமாணத்துல வருது. ஏன்னா அதுக்கு அவரு அடாப்ட் ஆகுறாரு. அந்த அடாப்ட் ஆக மறுக்கிறவங்க வெளியே போய்தாகும். கண்டிப்பா அதுதான் அதனுடைய டோட்டல். இது இப்போ யாரெல்லாம் பயப்படணும், யாரெல்லாம் பயப்பட வேண்டாம். பயப்படணும், யார் வேணா பயப்பட, நானே கூட பயப்படலாம். உண்மைதான். கேட்டுங்களா? இதுக்கு நான் என்ன பண்ணணும்? ஒரு நான் ஒரு மாணவனுக்கு சொல்றேன், ஒரு தொழில இருக்க வேலை தொழில்நுட்ப, குறிப்பா இது வேலை ஐடி செக்டர் பயப்படுறாங்க, யங்ஸ்டர்ஸ். அது ஐடி பீப்புளுக்கு. அதாவது ஒரு ஸ்டூடெண்ட் அப்படின்னா இன்னைக்கு வந்துட்டு ஒரே ஒரு டிகிரி அப்படின்றது இல்லாம பேஸ்கெட் ஆஃப் ஸ்கில்ஸ் அப்படின்றது முக்கியம். கரெக்ட். ஸோ பேஸ்கெட் ஆஃப் ஸ்கில்ஸ் அப்படின்றதுல என்னன்னா எம்ப்ளாயபிலிட்டி கோஷன்ட் ஹையரா இருக்கும். நீங்க ஒரே ஒரு டிகிரினா அந்த டிகிரிக்கு ஏற்ற ஜாப் ஃபிட்மெண்ட் அப்படின்றது இன்னைக்கு மாறிட்டு இருக்கறனால அது கிடைக்கல. அப்படின்னா பேஸ்கெட் ஆஃப் ஸ்கில்ஸ் நீங்க வச்சிருந்தீங்கன்னா உங்களுடைய எம்ப்ளாயபிலிட்டி கோஷன் ஜாஸ்தி ஆகுது, நிறைய வேலைகளுக்கு நீங்க தகுதி ஆகுவீங்க. நீங்க உருவாக்கி ஒண்ணு கரெக்டுங்களா? ஸோ இது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். ஸ்டூடெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்க படிச்சுட்டு இருக்கிற காலத்துல படிப்பை பத்தி கவனம் செலுத்துங்க. சம்பாதிக்கிற காலத்துல வேற எதை நீங்க யோசிக்கலாம். ஏன்னா ஒரு 8வது படிக்கிற மாணவன் இந்த கேள்வியை கேட்கறாங்க, 10வது படிக்கிறவங்க கேட்கறாங்க, 12வது படிக்கிறவங்க கேட்கறாங்க, காலேஜ் போறவங்க கேட்கறாங்க. காலேஜ் ஃபைனல் இருக்கிறவங்க கேட்கறது ஓரளவுக்கு நம்ம நியாயமா இருக்குது. காலேஜ் வந்தோடனே கேட்கறதும் நியாயம். காலேஜ் வந்தோடனே சாதிக்கக்கூடிய சில விஷயங்கள் வந்துட்டு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. அதுல முக்கியமானது ஸ்கில் செட்ஸை இன்க்ரீஸ் பண்றது. இது வந்து மாணவர்களுக்கு சொல்றது. அதே நேரத்துக்கு மாணவனை கல்வி கொடுக்குற அந்த ஆசிரியர்கள் நிறுவனம் அவங்களும் வந்துட்டு என்ன பண்ணணும், ஏஐ பேஸ் பண்ணி இருக்கிற சப்ஜெக்டுக்கு ஏற்ற அந்த நாலேஜ் மேனேஜ்மெண்ட் இம்ப்ரூவ் பண்ண அந்த டூல்ஸை வைக்கணும். அவங்கள வந்து அதை எவ்வளவு சீக்கிரமா அவங்கள வந்துட்டு அதுல வந்துட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணாதான் அடாப்ட் ஆவாங்க. அடாப்ட் ஆனாதான் அடாப்ட் ஆக முடியும். ஸோ அவங்க ஸ்கூல் லெவல்லே வந்துட்டாங்க அப்படின்னா அப்போ இதெல்லாம் தான் சொல்றேன். அந்த ஸ்கில் மினிஸ்ட்ரி, அதுல மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்கில் டெவலப்மெண்ட்லயே கூட ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஒரு இதா வரும். அப்படி வர்றப்போ இதுக்கு இன்னும் ஃபோக்கஸ் கிடைக்கும். ஓகே. அப்ப அந்த பயம் தேவையில்லை. கரெக்ட். இன்னைக்கு வந்துட்டு ஒரு ஜாப் மேட்ரிக்ஸ் எடுத்தீங்கன்னா வொகேஷனல் ஃப்ரேம் ஒர்க்குன்னு சொல்லுவோம், நேஷனல் வொகேஷனல் ஃப்ரேம் ஒர்க். இதுல வந்து ஸ்கில் டெவலப்மெண்ட் ஃப்ரேம் ஒர்க்கும் வந்திருக்கு. ஸோ எந்தெந்த வேலைகள் வந்துட்டு இன்னைக்கு பாப்புலரா இருக்கு, என்ட்ரி லெவல் சேலரி என்ன, மிட் லெவல் சேலரி என்ன, ஹையர் லெவல் சேலரி என்ன அப்படின்ற பின் பாயிண்ட் பண்ற அளவுக்கு இன்னைக்கு வந்து இண்டஸ்ட்ரீஸும் கவர்மெண்ட்டும் சேர்ந்து இயங்கிட்டு இருக்கிறாங்க. பல தேங்க்ஸ் டு இந்த நான் முதல்வன் திட்டமா இருக்கட்டும், இல்ல தமிழ்நாடு முக்கியமா டிஎன்எஸ்டிசியினுடைய அவங்களுடைய தாக்கம் ரொம்ப நல்லா இருக்கு மாணவர் மத்தியில சரி மற்ற இண்டஸ்ட்ரியில். ஸோ தேர் இஸ் a lot of collaboration which is happening. அண்ட் இதனால வந்துட்டு அந்த புள்ளி விவரங்கள் ரொம்ப துல்லியமா இருக்கிறதுனால நம்ம அதை பேஸ் பண்ணி நம்ம வந்துட்டு சில விஷயங்கள் நம்மளால வந்துட்டு அடாப்ஷனுக்கு கொண்டு வர வாய்ப்பு இருக்கு. ஸோ ஆசிரியர்கள், மாணவர்கள் இதை கண்டிப்பா வந்துட்டு அந்த நிறுவனங்களும் அந்த இன்ஸ்டிடியூஷன்ஸும் இதை பார்க்கணும். வேலை செஞ்சுட்டு இருக்கிற யங்ஸ்டர்ஸ் ஆர் ஈவன் பீப்புள் ஆர் கோடிங்ல இருக்கிறவங்களுக்கும் சரி. ஏன்னா இது உண்மை. நான் போன வாரம் வந்துட்டு ஒரு நண்பர் வந்துட்டு 45 வயது கோடிங் பண்ணிட்டு இருக்கிறவரு, அவர் சொல்றாரு, இன்னைக்கு நான் வந்துட்டு என் கம்பெனில வந்துட்டு சாட் ஜிபிடி அந்த இதுதான் வந்துட்டு இன்ஃபேக்ட் வந்துட்டு ஜெமினாய் அதை பேஸ் பண்ணி தான் போயிட்டு இருக்கு. என் கோடிங்க நான் மறந்துடுவோம் போல இருக்கு, என்ன ஆகும் அப்படின்னு அவங்க கேட்குறாங்க. அவரும் கேட்குறாங்க. அதே நேரத்துக்கு இப்போ ஃப்ரெஷராக ஜாயின் பண்ண ஒரு ஐடி கம்பெனியில் ஜாயின் பண்ணவங்களும் கேட்குறாங்க,
இந்த நான் கன்ஃபர்மேஷனுக்கு முன்னாடி எனக்கு வேலை ஒரு உண்மையை சொல்றேன் சார். இந்த எங்களுடைய சைட் வந்து இதாயிடுச்சு, கிராக் ஆயிடுச்சு. சரிங்க. நான் ஏஐ வச்சு என் சைட் முடிச்சுட்டேன். பாருங்க, வெப்சைட் பண்ணி ரெடி பண்ணிட்டேன். அவுட் மட்டும் தான் இப்போ வந்து கோடிங் எழுதி பண்ணியிருக்கிறேன். வெரி குட். நான் வெப் டெவலப்பர் கிடையாது. வெரி குட். ஜேசன் ஏஐ மூலமா அதை நான் கோடிங் வந்து எழுதி அதை நியூஸ் பேட்டர்னில் மாற்றி அதை இன்னைக்கு சைட் முடிச்சுட்டேன். அவுட் மட்டும் தான் கொஞ்சம் பாக்கி இருக்கு, அதை நான் முடிச்சிருவேன். இப்போ சாமானிய ஒருத்தனால பண்ண முடியும்னா இது வந்து டெவலப்பர்ஸை பாதிக்குமா பாதிக்காத? இது வந்துட்டு அதாவது பாதிப்பு எங்க இருக்கும் அப்படின்னா, நாம நம்மளுடைய ஸ்கில்ஸை வந்துட்டு அப்டேட் பண்ணலனா அதை விட மேல அப்டேட். அதான சார் சொல்றேன். கரெக்ட். ஸோ ஒரு பலசாலி இருக்காரு, அந்த பலசாலிக்கு நீங்க எதிர்க்க வந்து நிக்கணும் அப்படின்னா நீங்க அவங்க விட கொஞ்சம் பலசாலியா இருக்கணும், புத்திசாலி. கரெக்ட்ல? ஸோ ஏஐ அப்படின்னாலே ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். அப்போ ஹியூமன் இன்டெலிஜென்ஸ் மஸ்ட் பி ஹையர் தேன் தி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். ஸோ அதை எப்படி நீங்க அதை கண்ட்ரோல் கொண்டு வர முடியும்னா அதை சார்ந்த விஷயங்கள் இருக்கு, நிறைய விஷயங்கள் இருக்கு. அதாவது நீங்க கோர் ஏஐல போயிட்டு நீங்க டெவலப்மெண்ட் போவதில் சுத்தி இருக்கிற சில இது இருக்கு, எத்திக்கல் கன்சிடரேஷன்ஸ். ஓகேங்களா? அப்புறம் அதனுடைய மைக்ரேஷன், அதில் நீங்கள் ஸ்கில் செட் எடுத்துக்கலாம். அந்த 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 அதை சார்ந்த ஸ்கில் செட்ஸில் நீங்கள் வந்து சர்டிஃபிகேஷன்ஸ் எடுத்துட்டீங்கன்னா நீங்கள் இருக்கிற கம்பெனிலே வந்துட்டு, ஏன்னா கம்பெனி அடாப்ட் ஆகணும் அப்படின்னு நினைக்கிற ஏன் உங்கள்கிட்ட கேட்டனா நீங்கள் அதுக்கு தகுந்தாற்போல அந்த ட்ரைனிங் நீங்கள் அதை நீங்கள் பண்ணிட்டு இருக்கிறீங்க ஆல்ரெடி. ஆமாம். இப்போ நாங்கள் வந்துட்டு நிறைய எங்களுடைய, நான் சொன்ன மாதிரி எங்களுடைய ஜோஹோ மென்பொருள் தளத்திலேயே வந்துட்டு இருக்கிறப்போ இன்னைக்கு புதுசாக வராங்க இன்டர்ன்ஸ், காலேஜ்லேருந்து இன்டர்ன்ஸ் வராங்க அப்படின்னா எங்களுடைய சீனியர் டெவலப்பர்ஸ் வந்துட்டு அவங்களை கைட் பண்ணுவாங்க. இப்படிதான்னு சொல்லிட்டு அதை எப்படி அதை யூஸ் பண்ணணும் அப்படின்றத நாங்கள் கைடன்ஸ் பண்ணுறோம். அந்த மாணவர்கள் வந்துட்டு அது அவங்க படிச்சிருக்கிற அந்த C++ஓ ஜாவாவோ பைத்தனோ அதை தாண்டி இது எடுக்கிறதுக்கான தன்மையோ இதோ கிடைக்கல, இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னா அவங்களால இதில் கண்டினியூ பண்ண முடியாது. அதே மாதிரி எங்க கம்பெனில ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாங்க, எக்ஸ்பீரியன்ஸா இருக்கிறாங்க அப்படின்னா அந்த டெக்னிக்கல் அப்டேட்ஸ் கொடுத்துட்டே இருக்கணும். அந்த டெக்னிக்கல் அப்டேட்ஸ் அவங்க உள்வாங்கிட்டாங்கன்னா அவங்களால ஈஸியா அதே இதில் கன்டினியூ பண்ண முடியும். ஃபார்ச்சுனேட்லி இன்னைக்கு வரைக்கும் நாங்கள் வந்துட்டு இது வரைக்கும் வந்துட்டு எந்த ஒரு கட்டிங்கும் பண்ணல, ஸ்டாஃப் கட்டிங்கும். ஏஐ நாங்கள் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறோம், ஜோஹோ என்னுடைய பிளாட்ஃபார்மில் இருக்கிற ஏஐ யூஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். அதுதான் நிறைய கம்பெனிஸுகளுக்கு நாங்கள் வந்து அடாப்ஷன் கொடுக்குறோம். நாங்கள் கொடுத்துருக்கிற கம்பெனிகளும் வந்துட்டு அதனால வந்துட்டு பயனடைஞ்சிருக்காங்க. அவங்களுடைய ப்ராசஸஸில் வந்துட்டு ஒரு பெரிய ஒரு துல்லியமான அனாலிட்டிக்ஸ் கிடைச்சி பெனிஃபிட் ஆயிருக்காங்க. அவங்களும் வந்து எந்த ஸ்டாஃபும் குறைச்ச மாதிரி தெரியல. அதனால அந்த ஆட்டோமேஷன்னால வந்து ஜாப் லாஸ் அப்படின்னு ஆகல, ஜாப் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆயிருக்கு. ஏன்னா எங்களுடைய மென்பொருள் நாங்கள் சொன்னால் அவங்களுக்கு ஸ்டாஃப் ட்ரைனிங்கும் கொடுக்கும். இப்போ அதான் கேட்குறேன், இதில் புதிய வேலை வாய்ப்புகள் அதிக அளவில் உருவாகிறது வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்களே, அது? ஆமாங்க, அதான் சொன்னேன். இப்போ இந்த ஜாப் டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படின்றது இப்போ இந்த ஏஐ வந்துட்டு மெயின்டைன் பண்ணுறதுக்கு ரெண்டு வழியை கொண்டு பார்த்தீங்கன்னா இந்த பிளாட்ஃபார்ம் லெவலில் இருக்கும். பிளாட்ஃபார்ம் லெவலில் நீங்கள் வந்துட்டு டேட்டா செட்ஸ் உருவாக்கலாம். டேட்டா செட்ஸ்ன்றது ரொம்ப இன்னைக்கு வந்துட்டு அதுதான் ஒரு பெரிய ஒரு டிராபேக்காகவும் இருக்குது. ஹலூசினேஷன் அப்படின்ற ஒரு கான்செப்ட் வந்துட்டு ஏஐல நிறையா இருக்குது. அதனால் அது பெரிய லெவலில் போகாது அப்படின்றது சில வல்லுநர்களுடைய இதாக இருக்குது, ரிசர்ச்சில் வந்திருக்க சில விஷயங்கள். அது வந்து என்ன காரணம் அப்படின்னா, நான் ஒரு டேட்டா செட் முன்னாடி நம்ம வந்துட்டு பேசிட்டு இருந்த மாதிரி இன்னைக்கு வந்துட்டு இந்த கேன்சர் ஐடென்டிஃபிகேஷன், அந்த முக்கியமான மெடிக்கல் டயக்னாசிஸ்ல அனாமலிஸ் இருக்குது. ஸோ இப்போ சமீபமாக நம்ம பார்த்த சில நியூஸ்ல வந்துட்டு பார்த்துருப்போம், இந்த மாதிரி வந்துட்டு ஒரு டயக்னாசிஸ்ல தைராய்டு கேன்சர்னு சொல்லி அந்த தைராய்டு கிளாண்டவே ரிமூவ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறமா தெரிய வருது வந்துட்டு அந்த ரிப்போர்ட்லேயே வந்துட்டு அனாமலி இருக்குன்னு சொல்லிட்டு. இது எதனால நடக்குது அப்படின்னா அந்த டேட்டா செட். அப்போ அந்த டேட்டா செட்டினுடைய பியூரிட்டி அப்படின்னு சொல்லுவோம், ட்ரூத்ஃபுல்லா இருக்கணும், அந்த டேட்டா துல்லியமா இருக்கணும், கரெக்டா இருக்கணும் அப்படின்றது தான் முக்கியம். அது தவறுதெல்லாம் வந்துருச்சுன்னா அந்த ஏஐயோட பெர்ஃபார்மன்ஸும் அது வந்துட்டு ராங்கா தான் போகும். ஸோ இந்த டேட்டா செட் கலெக்ட் பண்றது ஒரு பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ நீங்க வந்து எங்கெல்லாம் போல, ஃபார் எக்ஸாம்பிள் போஸ்ட் டாக்டர் ஃபெலோஷிப்ல நாங்க வந்துட்டு இப்போ வந்துட்டு ஒரு ரிசர்ச் வந்துட்டு எங்களுடைய ஸ்காலர் ஒருத்தர் வந்து எடுத்திருக்காங்க இந்த லைன்ல தான். இது எப்படி வந்துட்டு அனாமலிஸ் இன் டிடெக்ஷன் ஆஃப் கேன்சரை ரெடியூஸ் பண்ண முடியும் ஏஐ வச்சு அப்படின்றதான் பேப்பர்னுடைய ரிசர்ச் பேப்பர்னுடைய டாபிக். ஸோ இதுக்கு நாங்கள் வந்துட்டு நிறைய
ஜூனியர் ரிசர்ச்சர்ஸை வந்துட்டு டேட்டா செட்ஸ் கிரியேட் பண்ணுறோம். எங்க இருந்தாலும் அந்த டேட்டா செட் வரணும், ஹாஸ்பிட்டல்ஸ் இருந்தாலும். ஸோ ஒரிஜினல் ஸ்கேன்ஸ், இமேஜஸ் இதை பேஸ் பண்ணி தான் கொண்டு வரணும் அவங்களுடைய அப்சர்வேஷன்ஸ். ப்ரீவியஸ் ட்ரீட்மெண்ட் எல்லாமே அது. ஆமாம். ஸோ இதெல்லாம் தான் அந்த ஒரிஜினல். இப்போ என்னன்னா ஏஐல இருக்கிற அந்த நீங்க பார்க்குற அந்த சர்ஃபேஸ் லெவலில் இருக்கிறதுல வந்து பார்த்தீங்கன்னா அந்த டேட்டா செட்டு ப்ரைவேட்டாக இருக்கிறப்போ அது இதில் வராது, இன்டர்நெட் WWW இருக்காது. அப்போ என்ன ஆகும் அப்படின்னா சர்ச் பண்ணுறப்போ உங்களுக்கு வந்துட்டு இருக்கிற லிமிட்டட் டேட்டா வச்சு தான் அது கொடுக்கும். ஸோ அது அலுசினேஷன் ஆயிடுது. இல்லை அதுவா யூகிச்சு கேப் ஃபில் இன் த பிளாங்க்ஸ் பண்ணும். அங்கே கேட்டாங்க, இந்த கேள்வி கேட்டாங்க, அந்த அது ஒரு ஃபில் இன் த பிளாங்க்ஸ் ஒரு அல்காரிதம்ல வரும். ஸோ அது நடக்கக்கூடாது. ஸோ புது வேலை வாய்ப்புகள் அப்படின்னு நம்ம வந்து பேசுகிறப்போ இது டேட்டா செட்ஸ் கிரியேஷன், டேட்டா செட்ஸ் மேனேஜ்மெண்ட், அக்யூரேட்டா ப்ரிப்பரேஷன். ஆமாம், இந்த டேட்டா மேனேஜ்மெண்ட் வந்துட்டு ஒரு பெரிய ஒரு இதாக இருக்கும். இது அதுதான் பூமாக வாய்ப்பு இருக்கு. அதெல்லாம் கண்டிப்பாக வாய்ப்பு இருக்கு. ஏன்னா நிறைய இனிமேட்டு இந்த டெக்னாலஜியில் மாறுறப்போ டேட்டா செட்டை பேஸ் பண்ணி தான் இருக்குது. அப்போ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப தேவையா இருக்கும். அதை பேஸ் பண்ணி வரும். அடுத்தது எத்திக்கல் கன்சிடரேஷன்ஸ்ல எப்படியெல்லாம் பண்ணலாம் அப்படின்றது ஒன்று வரும். மூணாவது பார்த்தீங்கன்னா மனிதன் இயற்கையா செய்யற விஷயங்கள் வந்துட்டு ஒரு ஏஐ தேவை கிடையாது செய்ய வேண்டியது. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க மேபி இன்னைக்கு அயனிங் கூட பண்ணிடுறாங்கன்னு வச்சுங்களேன், சலவை தொழில் கூட வந்துருது. ஆனா அதெல்லாம் பெரிய லெவல்ல ஒரு பெரிய ஹோட்டலுக்கு ஒரு பெரிய இண்டஸ்ட்ரியை வச்சு பண்ணலாம். ஒரு சாதாரணமா எங்க வீட்லயும் உங்க வீட்லயும் நம்ம பண்ணணும்னு நினைக்கிறப்போ அங்க அதுக்கு ஒரு ரோபோட்டோ ஒரு தேவையில்லை. சரிங்களா? அப்போ அதை சார்ந்த தொழில்கள்லாம் எந்த பாதிப்பும் இருக்க போறதில்ல. நடுநிலை தொழில்கள், நடுநிலை வேலைகள் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸோ லோ ரேஞ்சு, மிட் ரேஞ்சு, ஹை ரேஞ்சுன்னு ஜாப்ஸ் இருக்குது. ஸோ அதுல எல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், எல்லாத்துலயும் ஒரு அடிமட்ட தொழில்கள்ல யாரும் இதெல்லாம் மாற்றங்களா தான் இருக்கும். இன்னும் அதை தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா இன்னும் அதிக வாய்ப்புகள் வரும். அப்படிதான் வந்துட்டு நேரத்தை குறைக்கலாம். சொன்ன மாதிரி நேரத்தை குறைத்து அந்த மாதிரி ஒரு வாய்ப்புகள் தான் வரும். அபாயம் அப்படின்னு நம்ம நினைக்கணும் அப்படின்னா கண்டிப்பா வந்துட்டு நம்ம படிக்கிற மாணவனுக்கு படிச்சிடலாம், அதை ஸ்கில் செட் எடுத்துக்கலாம். வேலையில் இருக்கிறவங்க அட்வான்ஸ்டா அதை படிச்சுக்கலாம், வேலையை கன்டினியூ பண்ணிக்கலாம். இந்த மாதிரி இல்லாத வேற தொழில்கள் இருக்கிறாங்க பாருங்களேன், அவங்களுக்கு அந்த இன்ஸ்டிடியூஷன்ல அடாப்ட் பண்ணாதான் அதனுடைய பாதிப்பு அங்க போகும். அப்படியே அவங்க அடாப்ட் பண்ணிட்டாலும் இவங்க அதுக்கு அடாப்ட் ஆயிட்டாங்கன்னா அவங்களுக்கு அந்த பாதிப்புல இருந்து அவங்கள வந்து பாதுகாத்துக்கிறதுக்கான வழி இருக்கு. இப்போ இந்த கேள்வி இப்போ ஏஐயோடைய ஜென்ரேஷன் சொல்றது ஏஐ ஜென்ரேஷன் சொல்றோம். இப்போ தமிழ்நாட்டில் அதுக்கு வந்து இன்ஸ்டிடியூஷன்களும் மாணவர்களும் தயாராயிட்டாங்களா? ரொம்பவே நல்லாவே தயாராயிட்டாங்க. முக்கியமா வந்துட்டு நம்மளுடைய கவர்மெண்ட், இந்த தமிழ்நாடு ஸ்கில் டெவலப்மெண்ட் கார்பரேஷன், அது நிறைய பார்ட்னர்ஸ் சைன் பண்ணி, ட்ரைனிங் பார்ட்னர்ஸை சைன் பண்ணி அவங்க மூலியமா வந்துட்டு நிறைய மாணவர்களுக்கு வந்துட்டு இந்த திறன் மேம்பாட்டு கல்வியை வந்துட்டு பண்ணி கொடுத்துட்டு இருக்கிறாங்க. நாங்களும் இதில் ஒரு அங்கமா இருக்கிறோம். நாங்களும் வந்துட்டு தமிழ்நாடு அபெக்ஸ் ஆட்டோ ஸ்கில்ஸ்ல உடைய பார்ட்னராக இருக்கிறோம். அது வழியாக வந்துட்டு எங்களுடைய ஜோஹோ கிரியேட்டர் பேஸ் பண்ண சில ட்ரைனிங்கை நாங்கள் கொடுத்துட்டு இருக்கிறோம். அதை தாண்டி வந்துட்டு அந்த ஏஐ பேஸ்டு சிஆர்எம் சிஸ்டம்ஸ் அதனுடைய இதெல்லாம் தான் வந்துட்டு நம்ம பேஸ்கெட் ஆஃப் ஸ்கில்ஸில் வருது. ஸோ இந்த அடிஷனல் ஸ்கில்ஸ் வந்து யார் வேணாலும் எடுக்கலாம். எந்த டிகிரி படிச்சிருந்தாலும் இந்த ஒரு இதையும் எடுத்துக்கலாம். ஏன்னா இது அவங்களோட சார்ந்ததும் இல்லாமல் சாராமல் இல்லாமல் கிடையாது. இது ஒரு அடிஷனல் ஸ்கில் செட், நீங்க கூட எடுக்கலாம். ஓகே, அந்த மாதிரி தான் வந்துட்டு அந்த நாலேஜை வந்துட்டு அந்த கரிக்குலம் வந்து கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ இது எடுத்துட்டாங்கன்னா ஒரு சராசரியா வந்துட்டு எனக்கு வந்து ஐடினா என்னன்னு தெரியாதவங்க கூட அந்த லைன்ல வந்துட்டு போக வாய்ப்பு இருக்கு. அந்த மாதிரி இந்த மாதிரி ஒரு வாய்ப்பும் வந்துட்டு இருக்கு. இது நாங்க கொடுத்துருக்கிற ப்ரோக்ராம். இந்த மாதிரி நிறைய ப்ரோக்ராம்ஸ் வந்துட்டு அவங்களுக்கு கீழே இயங்கிட்டு இருக்கிறாங்க. அப்ப ஏமுடைய வளர்ச்சியில வந்து உங்களுடைய பங்களிப்பு இந்த வகையெல்லாம் மூவ் ஆயிடுச்சு. ஆமாங்க, 2 வழியில இருக்குங்க. ஒண்ணு, நாங்க வந்துட்டு அதுக்கான ஸ்கில்ஸ் திறன் மேம்பாட்டு கல்வி கொடுத்துட்டு இருக்கிறோம். அடுத்தது வந்துட்டு ஆட்டோமேஷன், டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் பெரிய பெரிய அலுவலகங்களுக்கும் பெரிய பெரிய தொழில்களுக்கும் பண்ணி கொடுத்துட்டு இருக்கிறோம். ஸோ இது வந்துட்டு என்னன்னா எங்களுடைய நோக்கம் வந்து ஒரு ஜாப் கிரியேஷன் இருக்கணும். அந்த ஜாப் கிரியேஷன் மூலியமா ஒரு வெல்த் கிரியேஷன் இருக்கணும். அந்த வெல்த் கிரியேஷன் மூலியமா அந்த எக்கானமி வந்து பேலன்ஸ்டா போகும். இப்போ ரிசர்ச்சுங்கிற ஒரு போர்ஷன் வந்து எம்டி ரொம்ப ஃபில் ஆகாமலே இருக்கு தமிழ்நாட்டை பொறுத்தளவில். தமிழ்நாடு பரவாயில்லன்னு சொல்லலாம். இன்னைக்கு ரிசர்ச் மாணவர்கள் இந்திய அளவில் பார்க்கும்போது தமிழ்நாடு கொஞ்சம் பரவாயில்ல அப்படின்னு சொல்ற மாதிரி இருந்தாலும், ஆனால் அந்த ஸ்பேஸ் இருக்குல்ல, அந்த காலி இடம்,
அது வந்து இன்னைக்கு வந்து இது தேவை, எவ்வளவு தேவை அப்படிங்கிறது. அதுக்கு என்ன இன்னைக்கு மாணவர்கள்? ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி, ரொம்ப அருமையான கேள்வி. டைம்லி நீங்க சொன்னீங்க. நான் என்னோட இதுல ஆரம்பத்திலேயே அது அந்த ஒரு பாகத்தை நான் கவர் பண்ணணும்னு நினைச்சேன். நீங்க கரெக்டா ஞாபகப்படுத்துறீங்க. இப்ப ரிசர்ச் அப்படின்றது வந்துட்டு நீங்க சொன்ன மாதிரி முன்னாடி கொஞ்சம் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் பேஸ்ட் நம்மளுடைய கல்வியோ ஏதோ கிடையாது. அது ஏதோ என்னுடைய வேலைக்கு என்னுடைய கல்வி அதுக்கு வேண்டிய ஒரு 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 அடிஷ்னல் இது ஸ்கில் செட் தான் நினைச்சிட்டு இருந்தோம். அகாடமிக் மட்டும் தான் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தோம். உண்மையிலேயே ஒரு ரிசர்ச் அப்படின்னா அந்த ரிசர்ச் வந்துட்டு அந்த தொழில் தொழில் அந்த செக்டாருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கணும். அப்படிதான் வந்துட்டு ஒரிஜினலா அதை டிசைன் பண்ணது. ஆனா அது போக போக என்ன ஆயிடுச்சு, அது ஒரு அகாடமிக் கிரெடிபிலிட்டிக்காக தேவை அப்படின்ற மாதிரி போயிடுச்சு. இன்னைக்கு ஏஏ வந்ததுக்கு அப்புறம் ரிவர்ஸ் ஆயிடுச்சு. இந்த ஏஏ வந்தனால என்ன ஆயிடுச்சு அப்படின்னா அதுல வந்துட்டு லாட் ஆஃப் இம்பார்ட்டன்ஸ் இப்போ வந்துட்டு ரிசர்ச் பண்றது, ரிசர்ச் ஸ்காலர்ஸை கம்பெனிகள் இண்டஸ்ட்ரீஸ் வந்து அப்பாயிண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஓ ஸோ இன்னைக்கு நான் ஒரு போன வாரம் வந்துட்டு ஒரு ரிசர்ச் ஸ்காலர் கிட்ட போஸ்ட் டாக்டரல் ஃபெலோஷிப் பத்தி அவங்க பேசிட்டு இருக்கிறப்போ அவங்க சொன்ன ஒரு விஷயம் என்னன்னா, எதுக்கு இந்த இதை பண்ணுங்க, நான் வந்துட்டு அகாடமிக்ல இருந்து இண்டஸ்ட்ரிக்குள்ள மூவ் ஆகணும்னு நினைக்கிறேன். ஓ இதோட ஆண்டர்பிரினர்ஷிப் மாறுது. அது மாறினேன். நான் தயாரிக்கிற பொருளை பேட்டன்ட் பண்ணி நான் வந்துட்டு அதை வந்துட்டு நான் ப்ரொடக்ஷன்ல கொண்டு வரணும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த சிந்தனை மாறி இருக்கு அப்படின்னா அது ஒரு பெரிய வரவேற்கத்தக்க ஒரு விஷயம். அது இன்னைக்கு இண்டஸ்ட்ரீஸ்ல என்ன ஆயிடுச்சு, முன்னெல்லாம் ஒரு பிஹெச்டி ஸ்காலரு யாரு பிஹெச்டி ஸ்காலர்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு எம்ப்ளாயி பேஸ்ல எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு இண்டஸ்ட்ரியில அப்பாயின்மெண்ட் மேபி 1% or 5% or வாட் எவர். பட் ஒரு இன்ஸ்டிடியூஷன் எஜுகேஷன் இன்ஸ்டியூட் கம்பேர் பண்றப்போ ஆல்மோஸ்ட் அங்கே 100% இருக்கும். இங்க வெறும் அந்த டிஸ்பாரிட்டி அவ்வளோ பெருசா அப்படி இருக்கவே கூட கொஞ்சமா இருக்கணும். இன்னைக்கு அது வந்துட்டு இன்க்ரீஸ் ஆயிட்டு இருக்கு கொஞ்சம் கூட. எனக்கு தெரிஞ்சு அடுத்த ஒரு 2-3 வருஷத்துல வந்து அது அட்லீஸ்ட் ஒரு 30% வந்துடும். அப்போ அத்தனை பேர் வந்துட்டு ஸ்காலர்ஸ் எடுக்கிறாங்கன்னு தெரிஞ்சுட்டா உங்களுடைய பிஹெச்டினுடைய குவாலிட்டி மாறும். நிறைய பேர் பிஹெச்டி பண்றது வந்துட்டு நோவெல் சப்ஜெக்ட் எடுப்பாங்க, இனோவேட்டிவ் அண்ட் நோவெல். இன்னைக்கு இண்டஸ்ட்ரிக்கு எது தேவையோ அதை எடுப்பாங்க. அதே பழைய இதுவே எடுத்து அதுல ரிசர்ச் பண்ணாம, ஏன்னா இன்னைக்கு வந்து பயோடெக்ல நிறைய வளர்ச்சி வந்துருச்சு. கண்டிப்பா நானோ பார்ட்டிகல்ஸ், நானோ ட்ரீட்மெண்ட், மெடிக்கல் லைன். நம்ம அடுத்த கண்டென்ட் நம்ம நானோதான் பார்த்து பேச போறோம். அதுக்கு முன்னாடி இந்த மாணவர்கள் வந்து அதை நோக்கி இளைஞர்கள் அதை நோக்கி இப்ப போகணுங்கிற அவசியம் ஏற்பட்டுச்சா? கண்டிப்பா கண்டிப்பா. ஏன்னா இது வந்துட்டு இன்னும் குறுகிய காலத்துல அது வந்துட்டு ஒரு பெரிய ஒரு இதா இருக்க போகுது. ஏன்னா இன்னைக்கு இன்னுமே வந்துட்டு இந்த நியூ எஜுகேஷன் பாலிசியில நிறைய மாற்றங்கள் அதுல பர்டிகுலர் இதை கொண்டு வந்திருக்காங்க. நீங்க வந்து முன்னாடி இருந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ், ஒரு பிஹெச்டி பண்றதுக்கு வேண்டிய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸை வந்துட்டு இன்னைக்கு வந்துட்டு தளர்த்திருக்காங்க. முன்னாடி எம்ஃபில் பண்ணியிருந்தா தான் நீங்க பிஹெச்டி பண்ண முடியும். இப்போ வந்துட்டு நீங்க பிஜி டிகிரி எது பண்ணியிருந்தாலுமே நீங்க பிஹெச்டி பண்ணலாம் அப்படின்னு. இது ஒரு பெரிய வரவேற்கத்தக்க ஒரு விஷயம் தான். இது கேட் திறந்த மாதிரி எடுத்து வரோம். இப்போ இது எல்லாரும் யூஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க. இது வரைக்கும் அதனோட இது தெரியல. ஏன்னா இப்போ நான் அதை கத்துக்கிட்டா நான் வேலைக்கு ப்ரொஃபஸரா போவோ இல்லை ஒரு எஜுகேஷன் இண்டஸ்ட்ரியில போகணும்னு நினைக்கிறவங்களுக்கு இப்போ தொழில் அதாவது இண்டஸ்ட்ரீஸும் வந்து எனக்கு வேலை வாய்ப்பு கொடுப்பாங்க அப்படின்ற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. ரெண்டாவது இதனுடைய சம்பளத்தை விட அதோட சம்பளம் கூடுதலா இருக்கும் அப்படின்ற ஒரு அதில் எதிர்பார்ப்போம். இளைஞர்களே, நண்பர்களே, இப்போ இது சார் மூலமா இதை கொண்டு வரதுக்கான முக்கிய காரணமும் அதுதான். இன்னைக்கு வந்து ரிசர்ச் செக்டார் வந்து உங்களை கை நீட்டி வரவேற்றுட்டு இருக்குது. நானும் கேள்விப்பட்டேன் உங்களுடைய ஐடிக்கு அந்த ரிசர்ச் செக்டார்ல வந்து இன்னைக்கு வந்து நீங்க நிறைய பேரை ஏற்றி அனுப்பிட்டு இருக்கிறீங்கலாம் வந்து கேள்விப்பட்டோம். பல இந்த இன்டர்வியூவில் கூட நீங்கள் அதை சொல்லியிருந்தீங்க. பல பேர் ரிசர்ச் இன்டர்வியூ இங்கே மட்டும் இல்லை, வெளிநாட்டில் ஸ்காலர்ஷிப்போட நீங்கள் அதுக்கான ஏற்பாடுலாம் பண்ணியிருக்கீங்கன்னு சொன்னாங்க. அதுக்கான வாய்ப்புகள் நீங்கள் கொடுத்துட்டு தான் இருக்கிறீங்க இல்லையா? ஆமாங்க. இப்போ குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா ஒரு ரிசர்ச், மலேசியன் ரிசர்ச் யூனிவர்சிட்டி ஆஃப் மலேசியா, யூகேஎம் அப்படின்னு சொல்லி யூனிவர்சிட்டி கபாங்சாங் மலேசியா அப்படின்றது. இது வந்து ஒரு ரிசர்ச் யூனிவர்சிட்டி. அவங்களோட நாங்கள் வந்துட்டு ஒரு எம்ஓயூல இருக்கிறோம், நான் சூப்பர் பார்ட்னரா. ஸோ இது மூலிமா வந்துட்டு பிஹெச்டி ஸ்காலர்ஸ் அவங்க வந்துட்டு போஸ்ட் டாக்டரல் ஃபெலோஷிப்ஸ் ட்ரிபிள்இல, IEEE, அப்புறமா வந்துட்டு ஏஏல, இதில் வந்துட்டு பயோடெக்கு, அலைட் சயின்சஸ், இது மாதிரி நிறைய வேரிட் இதில் வந்துட்டு அவங்களுக்கு அது ஆப்பர்ச்சுனிட்டி கிரியேட் பண்ணிட்டு இருக்கிறோம். ஸோ இது வந்துட்டு நிறைய ரிசர்ச் ஸ்காலர்ஸ் அக்ராஸ் த வேர்ல்டு
அவங்களுடைய கைடன்ஸு, அதுலேருந்து வர்ற நாலேஜ் ஷேரிங்கு, இதெல்லாம் ரொம்ப அவங்களுக்கு பெனிஃபிஷியலாக இருக்கும்போது, இதில் என்ன ஒரு பெரிய ஒரு நல்ல விஷயம் அப்படின்னா, எடுக்கிற ப்ராஜெக்ட் எல்லாமே ரொம்ப லேட்டஸ்ட். ஒரு இண்டஸ்ட்ரிக்கு வந்துட்டு ரொம்ப தேவை. ஃபார் எக்ஸாம்பிள், இவி வந்ததுக்கப்புறம் அட்டானமஸ் வெஹிக்கிள், அட்டானமஸ் மொபிலிட்டி அப்படின்றது ஒரு பெரிய விஷயம். அதே நேரத்துக்கு ஒரு சில நியூஸ் நம்ம பார்த்துருக்கோம். அந்த வண்டி தானா இயங்கி அந்த ஓனர் இறந்து போறது. ஸோ இதெல்லாம் அதாவது ஒரு பர்டிகுலர் இன்சிடென்ட்டா இருந்தாலுமே அந்த எக்ஸப்ஷன் இருக்கக்கூடாது. அது தகுந்த ரிசர்ச் பண்ண வேண்டிய தேவைமா. அது எப்படி எல்லாம் பண்ண முடியும், ஒரு டிராஃபிக்ல எப்படி மேனேஜ் பண்ண முடியும், ஏன்னா இனி போக போக அதெல்லாம் தேவைப்படும். ஸோ ரிசர்ச் மெடிக்கல் சைடில் இருந்தாலும் சரி, இன்ஜினியரிங் சைடில் இருந்தாலும் சரி, அது வந்துட்டு மேனுஃபேக்சரிங் ரொம்ப தேவை இருக்கு. ஏன்னா இன்ஃபேக்ட் வந்துட்டு அந்த ஃபனூக் அப்படின்ற ஒரு சாஃப்ட்வேர் வந்தது, ஃபேக்டரி மேனுஃபேக்சரிங். அதை ஒரு தொழில் இஆர்பி வந்தப்போ நிறைய பேர் நினைச்சாங்க வேலை போயிடும். ஆமாம். ஆனால் அது இப்போ இன்ஃபேக்ட் நிறைய வேலைகள் தான் அது உருவாக்கி இருக்கு. ஸோ அது இன்னொரு எக்ஸாம்பிள். ஐ ஜஸ்ட் தாட் தட். ஸோ இந்த போஸ்ட் டாக்டரல் ஃபெலோஷிப்ஸ் வந்துட்டு நாங்கள் இந்த யூகேஎம் அந்த யூனிவர்சிட்டியோட, நாங்கள் மலேசியா யூனிவர்சிட்டியோட பண்ணிட்டு இருக்கிறோம். நிறையா பிஹெச்டி ஸ்காலர்ஸ் எங்கள்கிட்ட அப்ளிகேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. நாங்கள் ஸ்க்ரீனிங் பண்ணி அவங்கள வந்துட்டு ப்ராஜெக்ட்ஸில் கைட் பண்ணி அவங்கள வந்து நாங்கள் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்கிறோம் அந்த பேட்சஸை. ஸோ தட் இஸ் another ஏரியா. இன்னும் நாங்கள் அந்த நம்பர் நான் எங்களுடைய வியூவர்ஸ் வந்து பார்க்குறவங்க அவங்கள வந்து இதுக்கான ரிசர்ச் சம்மந்தமாக உங்களுக்கு தொடர்பு கொண்டாந்தால் உங்களோட நம்பர் நாங்கள் அதை போட்டுக்கலாமா? கண்டிப்பாக. ஏன்னா நண்பர்களே நீங்கள் பார்க்குறீங்க, நிறைய விஷயங்கள் வந்து சார் ரொம்ப டெப்த்தான விஷயங்கள். இது வரைக்கும் நானே எடுக்காத கண்டென்ட் தான் இது விஷயம். இது இன்னைக்கு இளைஞர்கள் இன்னைக்கு வந்து எதிர்பார்க்கக்கூடிய ஒரு தயக்கம், பயம் இருந்த ஒரு விஷயம் உங்களுக்கு இந்த இன்றையின் மூலமாக, அவங்களுடைய விளக்கத்தின் மூலமாக நிறைய தகவல்கள் நாங்கள் கிடைச்சிருக்கணும் நம்புகிறோம். இன்னும் உங்களுக்கு மேற்கொண்டு தகவல்கள் நீங்கள் வேறுனா நேரில் அவங்கள அணுகுங்க. கீழே ஸ்க்ரீனில் நீங்கள் பார்க்குறீங்க இந்த நம்பரில் நீங்கள் தொடர்பு கொள்ளுங்க. மேலும் இந்த ரிசர்ச் செக்டாரில் நீங்கள் போகணுன்னு விருப்பப்பட்டீங்கன்னா அதுக்கான எல்லா தரப்பட்ட ஹெல்ப் அவங்க பண்ணுறது தயாராக இருக்கிறாங்க. இங்கே மட்டுமில்லை, அப்ராட்லேயும் வந்து உங்களுக்கு வந்து அதுக்கான யூனிவர்சிட்டிகள் உங்களை கை நீட்டி வரவேற்றுட்டு இருக்கு. மிக மிக குறைந்த உங்களுடைய செலவில் நீங்கள் உங்களுடைய ஃப்யூச்சர், அதாவது இந்தியாவில இருந்து ஒரு சயின்டிஸ்டாக நம்ம போய் பல நாடுகளில் போய் தலைநிமிர்ந்து நிற்கிறதுக்கான வாய்ப்பு அமையும். இன்னொரு சந்தர்ப்பத்தில் இதே டாபிக் நானும் இன்னைக்கு வந்து ஏஐ, நானும் நேனோ டெக்னாலஜி என்ன மாதிரியான விளைவுகளை ஏற்படுத்துது, லாபத்தை உருவாக்குறது சொல்லி நம்ம பேச போகிறோம். அதையும் நீங்கள் தவறாமல் பாருங்கள். மீண்டும் ஒரு சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம். மிக்க நன்றி சார். ரொம்ப நன்றி சார். நீங்கள் உங்களுடைய ரொம்ப பயனுள்ள ஒரு இதாக இருந்தது. மிக்க நன்றி சார். தேங்க்யூ வியூவர்ஸ். தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.